Firstly, I'd like to call upon Mrs. R.S. Lata, MSc MA, MA MPhil, PGDAS, Headmistress of WPA, Saurapajan Nagar Higher Secondary School. Our President, Sun President, Dr. S. Shanti Govind. இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள சாந்தி மேடம் மற்றும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இருந்து இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதலாம் ஆண்டு விழாவில் மெட்ராஸ் மகிழா இந்தி பிரச்சார சங்கத்துக்காக மேடம் என்னை இன்வைட் பண்ணாங்க. வரும்போது நான் அவங்ககிட்ட முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஒரு பழமொழி இருக்கு, அமாவாசைக்கும் அமிர்தாவுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த மாதிரி மேடம் எனக்கு ஹிந்தியை பத்தி எதுவுமே தெரியாது, நீங்க அந்த ஹிந்தி பிரச்சார சங்கத்துக்கு நீங்க இந்த சிறப்பு இதெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, மேடம் இது அது சம்பந்தமான விழா மட்டும் கிடையாது, இது ஒரு பெண்களுக்குரிய விழாவாகவும் நாங்கள் இதை நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஹிந்தி பிரச்சார சங்கம் பெண்களுக்காக முதல்ல தோற்றுவிக்கப்பட்ட சங்கம் இது. ஸோ இதுல நீங்க பெண்களுக்காக நீங்க பேசுனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே நான் வரலாமா அப்படின்னு யோசிச்சேன். பட் இப்போ வராத இருந்ததுன்னா நான் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணதாக நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்ததுனால இந்த சிறப்பு பேச்செல்லாம் கேட்டேன். அது எப்படி சொன்னாலே நம்ம கதையோடு தான் நம்ம எப்படி சொல்லணும் என்ன விஷயம் அப்படின்னு. உண்மைதான் சார், இப்போ இந்த காலத்துல கதையோடு சொன்ன மட்டும்தான் அது ரீச் ஆகுது. நான் சொல்றேன், வேற கிளாஸுக்கு போயிட்டு ஒரு பாடம் எடுத்துன்னா பையன் 10 நிமிஷத்துக்கு தூங்கிடுவான். அதுலேயே எதையாவது நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி எப்படியாவது ஒரு விஷயத்த சொல்லி பார்த்தா நம்ம என்ன கருத்து சொல்ல வரும் அப்படின்றது அது ரீச் ஆகும். ஸோ அந்த டெக்னிக்கை சார் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்கீங்க சார். அந்த மாதிரி ஸ்பீச் உண்மையிலே நம்ம இந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய சாதைய பேச்சு நான் கேட்கறது எழுந்திருப்பேன் வராமல் இருந்ததுன்னா. சாந்தி மேடம் எனக்கு 1 வருஷமா தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க அவங்க பிள்ளைங்களுக்காக என்கிட்ட பேச வந்திருந்தாங்க. அப்போ பேசும்போது அவங்களுடைய நேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெரி சாஃப்ட் நேச்சர் தான். அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்கறதா வரதா கூட ரொம்ப ஹம்பிளா முடியுமா மேடம், அவங்களால இது செய்ய முடியுமா, இது செஞ்சு தர முடியுமா, எனக்கு பாசிபிள் இருக்கா, ஏன்னா நாங்கள் எல்லாமே ஒரு சின்ன அளவில் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்போ அவங்க தான் கேட்பாங்க. ஆனா இப்ப நீங்க இந்த விழாவை அரேஞ்ச் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸோட நேர்த்தி நிச்சயமாவே இது முதலாம் ஆண்டு விழாவா உண்மையிலே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் ரொம்ப நல்லா பக்கா பண்ணிருக்கீங்க. அதுக்கு காரணம் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தூண்டி எழுப்புன அந்த பேச்சு. ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அதற்காக ரொம்ப வருத்தப்பட்டு என்னுடைய கணவருக்கு எங்க மகனையும் பேசுங்க அப்படின்னு சொல்லுங்க. சார் சொன்னாங்க, பெண் அப்படின்ற ஒரு சக்தியாக எல்லா சக்தியும் உள்வாருங்கிறத பெண் அப்படின்னு சொல்லிட்டு, அது நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லா சக்திகளுக்கும் பெண்ணுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த பெண்ணு அந்த சக்தியை இருக்கு அப்படின்னு சொல்றதால அந்த தூண்டிகளுக்கு ஒரு தூண்டுகோள் வேணும் இல்லையா? அந்த தூண்டுகோலாம் கண்டிப்பா நானும் அவருடைய கணவரும் அவருடைய மகனும் இருக்கிறது உண்மையிலே அதனாலதான் அப்படின்னு அந்த தூண்டுகோள் இருந்தா மட்டும்தான் நம்மளால எந்த ஒரு இதையுமே நம்ம அடுத்த நம்மளால போக முடியும். அப்படி இல்லைன்னா இப்ப மேடம் மட்டுமே அந்த இது எல்லாம் இருந்து அவங்க வேற சப்போர்ட் எதுவுமே இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த 1 வருட காலத்துக்குள்ள எந்த அளவு அவங்களால முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ அதற்காக மேடத்துக்கு கூட ஒரு உறுதியாக இருந்து அந்த கணவருடைய மகன் எல்லாத்துலேயுமே இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க நேரத்தை மட்டும் அவங்க விரும்பப்படுறேன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது மூலமா அவங்க ஒரு சங்கத்தை உருவாக்குறதுக்கு மூலமா அனைத்து பெண்களுக்குமே நீங்க ஒரு எழுச்சி காரணமா ஒரு தூண்டுகோலா நீங்க எடுத்துருக்கீங்க சார். அதனால உண்மையிலேயே நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த சங்கம் அப்படின்னு சொல்றது நாங்கள் தமிழ் சங்கம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். பாண்டியர் வளர்த்தது தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வுகள் எல்லாமே அந்த திருவிளையாட சம்பந்தமான பாண்டியர் அதுக்கு முதல்ல தமிழுக்கு மட்டும் சங்கம் இல்லை, ஹிந்திக்கும் சங்கம், அதுவும் ஹிந்தி கற்பிக்கும் பெண் ஆசிரியர்களுக்கான சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. மேடம் உங்களுக்கே ஒரு புதுமையான
முயற்சி இது, நல்ல முயற்சி இது. இதை பார்க்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நம்ம அவ்வளவு படிப்பு சொன்னாங்க, எம்எஸ்சி எம்ஏ எல்லாம் படிச்சாச்சு, ஹிந்தியை படிக்காம நம்ம ஃபீல் பண்ணேன். சார் வந்து ஹிந்தியில வந்து பேசும்போது ரொம்ப அதான் நினைச்சேன். நம்ம ஆனா படிக்கிறதுக்கு வயசு ஒரு காரணம் இல்லை, எப்படினாலும் படிக்கலாம். இப்ப நினைச்சா நான் உண்மையாக அது ஒரு ஆர்வம் இருக்கு, நான் கத்துக்கணும் அப்படின்னு. அதனால நான் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி தான். நானும் வந்து அக்ரிகல்ச்சர் சொல்லும்போது நான் யோசிப்பேன், நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வெறும் எம்எஸ்சியோட வந்து நினைக்க வேண்டாம், வேற ஏதாவது நம்ம லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னா எம்ஏ படித்தேன். எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன். அதுக்கப்புறமா வந்து எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறமா எம்ஃபில் படித்தேன். எம்ஃபில் வந்து ரிலேட்டிவ் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா ஒரே முன்னாடி ஒரே மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற டிஃப்ரெண்டாக படிக்கணும், நாங்கள் டீச்சராக இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டிடியூட் சம்மந்தமாக படிக்கணும்னு எம்ஃபில் படித்தேன். அதுக்கப்புறமா திருப்பி வந்து எக்ஸிஸ்ட் 2016 ஆனால் 2016 எக்ஸிஸ்ட் ஆகும்போது கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி ஒன்று தெரியாமல் டீச்சராக இருந்திருக்கோம். டீச்சர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது பரிவாளம் பண்ணுற மாதிரி வேற கிளாஸுக்கு போகணும், பாடம் எடுக்கணும், டெஸ்ட் வைக்கணும், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இருக்கும். பட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும்போது அது ஏதாவது விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம அது போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பிஜி டிப்ளமோ கோர்ஸ் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனே படித்தேன். பட் இன்னும் எனக்கு படிக்கணுன்ற ஆகும் நிறையா இருக்குது. இப்போ வந்து பார்க்கும்போது ஹிந்தி படிக்கலான்னு வருது. அதற்கு வந்து கண்டிப்பாக ஒரு பொருட்கோளாக இருந்தால் கண்டிப்பாக சமைச்சு இந்த மாதிரி வந்து ஒரு அஷ்டாவதானியா, அதாவது பெண் என்பவரை ஒரு சாசனம் மாதிரி வந்து ஒரு தாயாக, தோழியாக, மனைவியாக எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்வெளிக்கே சென்று போயிட்டு இருக்காங்க. நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம் சீதா வில்லியம்ஸ். அதனால வந்து பெண்கள் வந்து நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும், எந்த லெவலுக்கு நம்மளால போக முடியும். இந்த சங்கமானது மேன்மேலும் வளர்ந்து இன்னும் பல ஆண்டுகளாக இருக்காங்க. கண்டிப்பாக 27 ஆண்டுகளாகவும் 50 ஆண்டாகவும்